ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவன் என்னை நேசிக்கிறான், அவனுக்கு என் பிதாவானவர் வெளிப்படுவார் என்று சொல்லி வசனம் வாசிக்கிறோம். ஆம், கற்பனைகளை நாம் வாசிப்பது மட்டுமல்லாதபடிக்கு அதை நாம் நேசிக்க வேண்டுமென்றால் அவைகளை நாம் கைக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்பட்டார். இதை தியோஃபனி என்று சொல்லி அழைப்பார்கள். தேவன் பேசுகிறார், இந்த ஜனங்களோடு தேவன் பேசுகிறார். புதிய ஏற்பாட்டில் வெளிப்பாடு தேவன் வெளிப்படுத்துகிறார் என்பதை எம்பானைசோ என்ற கிரேக்க பதத்தில் நாம் படிக்கிறோம். அதனுடைய பொருள் என்னவென்றால், தேவன் தன்னை முழுமையாக தனது அன்புக்குரியவர்களுக்கு வெளிப்பாடாக காண்பிக்கிறார் என்பதாக. ஆம், இந்த நாளிலே நாம் தேவ வசனத்தை வாசிக்கிறவர்களாக மாத்திரமல்லாதபடிக்கு அதற்கு நாம் உண்மையாக கீழ்ப்படியும் பொழுது தான் அவரை நாம் உண்மையாக அன்பு செலுத்துகிறோம். அப்படி அன்பு செலுத்தும் போது தேவன் நமக்கு வெளிப்படுவார். அவருடைய உண்மையான கிருபை நம்மை நிழலிடும். தேவன் இந்த வசனத்தை கொண்டு உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார்.